ஜெமிமா பெத்தானியாபுரம் மதுரையில் தான். ஸோ மேரேஜ் வந்து எங்களுக்கு 2021 செப்டம்பரில் ஆச்சு மேரேஜ் எங்களுக்கு. ஸோ 1.5 years வந்து குழந்தை இல்லை எங்களுக்கு 2 பேருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து ஸோ எல்லாம் சுற்றி இருக்கிறவங்க வந்து எல்லாம் கேட்க ஆரம்பித்தாங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு ஹாஸ்பிட்டலில் போவோம்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். ஒரு 2 தடவை வந்து 2 ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் போனோம். நாங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து ஜூன் மந்த்து போல் போனோம். ஸோ அங்கே போய் பார்க்குறப்ப எல்லாமே அவங்க வந்து ஸ்கேன் எடுக்க சொன்னது, அப்புறம் டெஸ்ட் எடுக்க சொன்னது எல்லாமே பார்த்துட்டு எல்லாமே நார்மலாக இருக்குது. ஸோ நீங்கள் நேச்சுரலாகவே நீங்கள் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டும் எனக்கு அடுத்தும் வந்து நான் வந்து கன்சீவ் ஆகலை. ஸோ அடுத்த ஒரு செப்டம்பர் மந்த் போல் அடுத்த ஹாஸ்பிட்டல் நாங்கள் வந்து இன்னொரு ஹாஸ்பிட்டல் நாங்கள் வந்து போனோம். ஸோ அப்போ போகும்போது அப்பையும் பார்த்துட்டு ஸோ எல்லாமே நார்மலாக இருக்குது, ஸோ உங்களுக்கு எந்த ப்ராப்ளமுமே இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு 3 months தான் போனோம். செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் 3 மாதம் தான் போனோம். ஸோ டிசம்பர் மாதம் அதுக்கப்புறம் சரி போவேணா சொல்லி நாங்களே வந்து முடிவு பண்ணி விட்டுட்டோம். நாங்கள் எனக்கு முன்னாடி கல்யாணம் ஆச்சு. ஃப்ரெண்ட்ஸோ சொந்தக்காரங்க அந்த மாதிரி வரும். அப்போ வரும்போது வீட்லேயும் கஷ்டம் இருக்கும். வெளியே பார்க்குறவங்க எல்லா பேருமே கொஞ்சம் கஷ்டப்பட்டு அவங்க அம்மாட்ட பேசுவாங்க. அம்மா கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் அம்மா சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. ஆனால் இருந்தாலும் எங்களுக்கே கஷ்டமாக இருக்கும். எப்போயாச்சும் உட்காந்து அழுவோம். அழுவேன் நான். அதுக்கப்புறம் அவங்க வந்து கன்சல்ட் பண்ணிடுவாங்க. ஓகேம்மா விடு, தேவன் நமக்கு தருவார். ஃபஸ்ட்டு 6 months வந்து நாங்கள் எதுவுமே நாங்கள் யோசிக்கலை. ஸோ எல்லோரும் கேட்குறப்ப வந்து ஆமாம் நம்ம வந்து பேபி நமக்கு ஒன்றும் இல்லையே நமக்குன்னு அதுக்கப்புறமேட்டுனா ஒரு தாட்டே எங்களுக்கு வர ஆரம்பிச்சிச்சு. எங்களுக்கு ரொம்ப கவலையாக இருக்கும். நிறையா வருத்தங்கள் வரும், அழுகைகள் வரும். நான் வெளியே காட்ட மாட்டேன் அழுகையை. மேக்ஸிமம் எனக்கு வரும், ஆனால் வெளியே காட்ட மாட்டேன். வீட்டில் தான் அழுவாங்க. அழுகும்போது நான் அவங்க சமாதானப்படுத்த அவங்களுக்கும் ஒரு வேர்டு வந்துச்சுன்னா, யுத்தம் செய்வார் கர்த்தர், உனக்காக யுத்தம் செய்வார், எனக்கும் கர்த்தர் யுத்தம் செய்வார்னு தான் வேர்டு வரும். அந்த வேர்டை தான் சொல்லி சொல்லி அவங்கள ஆதரவுப்படுத்துவேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து 2023 ஜான்வரியில் தான் வந்து அன்னை ஒரு சின்ன ஸ்பார்க் மட்டும் சொன்னாங்க. இதோ பிள்ளைகள் கத்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். ஸோ அது இங்கிலீஷ் பேப்பரில் எப்படி இருக்குன்னா, சில்ட்ரன்ஸ் ஆர் கிஃப்ட் ஃப்ரம் தி காட்னு சொல்லி இருக்குது. ஸோ வந்து பிள்ளைங்க வந்து கடவுள் கொடுக்குற கிஃப்ட்டுன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அது வந்து ஒரு சின்ன ஸ்பார்க்காக சொல்லி முடிச்சிட்டாங்க அண்ணே. பட் ஆனால் அந்த வசனம் எனக்கு அது ரொம்ப எனக்கு டச்சிங்காக இருந்துச்சு. இந்த வருஷத்தில் கர்த்தர் உங்களுக்கு ஒரு குழந்தையை தருவார். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்தில் இறங்கி வருகிறது. உங்களுக்கு கர்த்தர் நல்ல ஒரு குழந்தை இந்த வருஷம் தருவார். ஸோ அந்த டைமில் வந்து நான் யோசித்தேன், அப்போ அந்த சில்ட்ரன் வந்து பேபி வந்து காடு தர கிஃப்ட்னா அதுக்கு நான் எதுக்கு வந்து செலவு பண்ணணும்? ஹாஸ்பிட்டல்னு இப்போ எதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்து நான் எதுக்கு செலவு பண்ணணும்? அது இல்லாமல் இப்போ கிஃப்ட்டுன்னு சொல்லியிருந்தால் அது எனக்கு ஃப்ரீயாக தானே வரணும். அப்போ வந்து மார்ச் மந்த் என் பர்த்டே. திருப்பி அன்னைட்டு ப்ரேயர் பண்ண போகிறப்ப அன்னை மார்ச் மந்தில் சொன்னாங்க, உனக்கு எல்லோரும் ஒரு பர்த்டே கிஃப்ட் கொடுத்துருப்பாங்க, பட் தேவன் உனக்கு கொடுக்குற கிஃப்ட் வந்து கற்பத்தின் கனி. அடுத்த வருஷம் பர்த்டேப்போ கையில் ஒரு குழந்தை இருக்கும். இதுதான் வந்து அன்னை சொன்னது. அந்த மந்த்து வந்து ஆஃப்னிங் கொடுத்து ப்ரேயர் பண்ணும்போது எங்களுக்கு முன்னாடி ஒரு கப்பிள் ப்ரேயர் பண்ணாங்க. ஸோ அவங்களோட பேபி வந்து அன்னை எங்களுக்கு ப்ரேயர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த பேபி வந்து திருப்பி போன பேபி திருப்பி வந்துச்சு. வந்து அண்ணனையும் இவங்களையும் கூப்பிட்டு பாய் சொல்லிட்டு போச்சு. அப்போ பாய் சொல்லி அது நார்மலாக பாய் சொல்லி முடிச்சாச்சு. அன்னை ப்ரேயர் முடித்த பிறகு சொன்னாங்க, இது வந்து ஒரு ப்ரொஃபட்டிக் ஆக்ஷன்ப்பா, அடுத்த வருஷம் ஏப்ரல் மாதம் பாரு உன் கையில் ஒரு குழந்தை இருக்கும் சொல்லி இவங்ககிட்ட அன்னை சொன்னாங்க. அது நடந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமேட்டு ஹாஸ்பிட்டலே போகலை. நாங்கள் ஃபுல்லாகவே நாங்கள் போகலை. ஸோ மே மந்த்து நாங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது எங்களுக்கு வந்து பாசிட்டிவ்னு ரிசல்ட் வந்துச்சு. அது கரெக்டாக அந்த 1 month அந்த டைம் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதை அந்த கடைசி நைட்டில் தான் நாங்கள் அதை பார்த்தோம். அந்த பார்க்கும்போது நைட்டில் 3 மணிக்கு 3:30க்கு பார்த்தோம். நாங்கள் அந்த சமயம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நைட்டில் பார்த்தோம். நாங்கள் ரொம்ப 3 மணிக்கு தான் ஏர்லி மார்னிங் நாங்கள் பார்க்குறோம். ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த ஃபுல்லாக தூங்கவே இல்லை. அப்படியே அதிசயம் சந்தோஷமாக இருந்துச்சு எங்களுக்கு. அதுக்கப்புறம் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. ஸோ அது வந்து எல்லாருமே வந்து அந்த வந்து ப்ரெக்னன்சி டைமில் எல்லாருமே சொல்லுவாங்க, இது வந்து இந்த ஜெண்டராக இருக்கும், பையன் பொண்ணு எல்லாருமே சொல்லுவாங்க. பிறந்ததே எங்களுக்கு வந்து பெண் குழந்தை. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் யோசித்த பிறகு தான் சொன்னோம், அது ஏப்ரல் மந்த் அன்னி சொன்னாங்க, இது மாதிரி ஒரு குழந்தை உங்க கூட நிற்கும் நான் சொன்னது. ஸோ அங்கே வந்து அது வந்து கேர்ள் பேபி தான் வந்துருந்துச்சு. இப்போ வந்து நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம். அந்த 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 ஆஸ்பத்திரியில் அன்னைக்கு இருந்த நேரம் ரொம்ப ஜிம்மி வழியிலையும் துடிச்சுக்கு இருந்தாங்க. சமயம் எனக்கே ஒரு மாதிரி சாப்பிடவும் தோணலை, ரொம்ப பதட்டமாகவே இருந்துச்சு. அந்த கடைசி அந்த குழந்தை பிறக்கிற வரைக்குமே எனக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு. யார்ட்டையும் பேசவும் இல்லை, அமைதியாக அங்கிட்டு இங்கிட்டு போய்கிட்டே கிடந்தேன். ஆனால் அந்த குழந்தை கையில் வந்து ரொம்ப ஹாப்பியாகவும், அது வந்து சொல்கிற வார்த்தையே இல்லை. ரொம்ப ஒரு இத்தனை நாள் ஒரு 1.5 வருஷம் நம்ம கஷ்டப்பட்டு அழுதது, இத்தனை பேர்லாம் நினச்சது, எல்லா பேர்த்துக்கு முன்னாடியும் கடவுள் வந்து
ஒரு குழந்தை மூலமாக எங்களை உயர்த்திட்டாரு. அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. ஸோ அந்த பேபியை பார்த்த பிறகு தேவன் அந்த ஒரு 10 months கிட்ட சொன்ன எல்லா ப்ராஃபஸியுமே எனக்கு அப்படியே எனக்கு நிறைவேறி அது என் குழந்தைய என் கையில் இருந்துச்சு. நான் ஆஃபீஸ் விட்டு வந்தோடனே அங்கே போய் அந்த குழந்தைய தூக்கும்போது அதை அப்படியே பார்க்கும்போது எனக்கே ஆச்சரியமாக இருக்கும். சார் 1.5 வருஷம் நம்ம இருந்தோம், கஷ்டத்தில் இருந்தோம். ஒவ்வொரு வருஷம் நாங்கள் இதே போன வருஷம் எப்படி இருந்தோம், அது அப்போ எவ்வளோ அழுதுட்டு இருந்தோம், எவ்வளோ சண்டை போட்டோம். ஆனால் இந்த சமயத்தில் இந்த கையில் ஒரு குழந்தை இருக்க ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எங்களுக்கு. அந்த இதெல்லாம் கடவுள் எவ்வளோ நம்மளை உயர்த்தியிருக்காரு. எந்த கஷ்டமும் இல்லாமல் கடவுள் நம்மளை இவ்வளோ தூரம் கொண்டு வந்த கடவுள் இன்னும் உயர்த்துவார்னு எனக்கு தோணுச்சு. ஸோ எனக்கு நான் அழுதுருக்கேன். அந்த அழுகைக்கெல்லாம் இப்போ ஒரு சந்தோஷமாக எங்களுக்கு ஒரு குழந்தையை கொடுத்துருக்காருன்னா தேவன் சொன்ன வார்த்தையை மட்டும் பிடிச்சிக்கோங்க. ஐ மீன் மக்கள்னால் ஏதாச்சும் ஒன்று சொல்ல தான் செய்வாங்க, சுற்றி இருக்கவங்க ஏதாவது சொல்லுவாங்க, அதெல்லாம் பெருசாக எடுக்காமல் தேவன் சொன்ன வார்த்தையை மட்டும் நம்ம பிடிச்சிக்கிட்டோன்னா கண்டிப்பாக அதுக்குரிய மிராக்களை நம்ம பார்ப்போம். 6th அண்ணன் எனக்கு தெரியும். அப்போ இருந்தே நான் அண்ணனோட வளர்ச்சியும் பார்க்குறேன், அண்ணன் என்னையும் பார்க்குறாங்க, இவன் எப்படி வளர்றான்னு அப்படின்னு பார்க்குறாங்க. என்னை ஒவ்வொரு விஷயத்தையும் பேசும்போதும் அண்ணன் எனக்கு இப்படி பேசக்கூடாது, அப்படி பேசணும், இப்படி நடந்துக்கூடாது, அப்படி நடந்துக்கணும், அந்த வார்த்தை மூலமாகவும் சொல்கிறாங்க அண்ணன். அது இந்த விஷயத்துலையும் எனக்கு அண்ணன் ஜெபம் மூலமாக என்னை ரொம்ப கைட் பண்ணாங்க. கடவுள் ஒரு வார்த்தை உங்களுக்கு கொடுப்பாரு, அந்த வார்த்தையை பிடிச்சிக்கணும், அதே மாதிரி அவருக்கு மேலே நம்பிக்கை வைக்கணும். சாட்சியோட குழந்தை எங்கள் பேபி. இந்த பேபி தான் ரொம்ப 1.5 வருஷம் நாங்கள் ரொம்ப இதாக இருந்ததுக்கு ஒரு நல்ல அழகான குழந்தைய கடவுள் கொடுத்தாரு. அதுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்லிக்கிறேன்.